சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் தியானித்து அதன்படி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். நான் எப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேனோ அது போல நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் நம்மளோட ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். வாங்க அப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆர்டர் தர வார்த்தைக்கு நேராக போகலாமா? God has a plan to talk to you today. Let us hear the word of God. Isaiah chapter 54 verse 1. Isaiah chapter 54 verse 1. ஏசாயா 54:1. பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து பாடு, கர்ப்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத சிறியனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து பாடு. மலடி கர்ப்பம் இல்லை, பிள்ளை இல்லை. எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லை, மலடு. ரெபெக்காளுக்கு பிள்ளை இல்லை, மலடு. அண்ணாளுக்கு வெகு வருடமாய் பிள்ளை இல்லை, சக்காலத்தை ஏளனம் பண்றான். சாராக்கு பிள்ளை இல்லை, சரீரம் செத்து கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா இவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்திருக்குங்க. வயது கடந்து போய் சரீரம் செத்தாலும் அற்புதம், அவனுடைய வல்லமை சாகாது, அவனுடைய ஜீவனோட வார்த்தை மறிக்காது. இன்னைக்கு எவ்வளோ வருஷம் ஆகி போச்சு, இன்னொரு குழந்தை பாக்கியம் இல்லை, வயசாகி போச்சு. இனி எங்க நான் பிள்ளைய பெற்றுக்கொள்ள போறேன்? எங்க 100 வயசுல எங்க கிழவியான சாராளுக்கு கர்ப்பம் செத்து போனாலும், ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனாலும் வாக்குத்தத்த சாகல. அந்த அளவுக்கு கண்மூடித்தனமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இயேசுவை விசுவாசிங்கள், நம்புங்க, நடக்குதான் பாருங்க. அந்த கோயிலுக்கு போனா கரு உண்டாகுமா? இந்த கோயிலுக்கு போனா கரு உண்டாகுமா? எந்த கோயிலுக்கு போனாலும் கரு உண்டாகாது. கர்த்தட்ட வாங்க, அவர்தான் உன் கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. நல்ல செய்தி கொடுக்க, வாசலை திறக்க, கர்ப்பத்தின் கனி உண்டாக்க, மலட்டை உடைக்க, செத்ததை உயிர்ப்பிக்க இயேசுவால் கூடும், இயேசுவால் கூடும். இன்னைக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும். இல்லை இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற துர்பாக்கியசாலி கொடுப்பானை அற்றவள் என்று சொல்கிறாய மகளே, பாக்கியவதியை கிருபை பெற்றவளை நீ வாழ்க என்று இயேசு வாழ்த்துகிறார். சோர்ந்துராதீங்க, கண்காண அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே காண்பீர்கள். செபிக்கலாமா? பிதாவே, நான் பார்க்கல, நான் ஒரு மலடி, நான் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு வெறும் பாத்திரம். எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கு, எனக்கு மட்டும் தான் பிள்ளை இல்லை. எல்லாரும் எனக்கு கேவலமா இழிவா பாக்குறாங்க, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போறேன், நாள் தள்ளி போய் ஏமாந்து போறேன். என்னால் முடியல. கடவுளே, இருக்கீங்களா இல்லையா? எவ்வளவு ப்ராமிஸ் கொடுத்தீங்க, எல்லாருக்கும் மிராக்கிள் நடக்குது, எனக்கே நடக்கல, எனக்கே செய்ய மாட்டீங்க. எவ்வளவு பேர் நின்று சாட்சி சொல்றாங்க, நான் ஒரு அற்புதத்தை சாட்சி சொல்லக்கூடிய அற்புதம் நடக்காதா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண்போக்காது. நீ ஒரு அற்புதத்தை காண்பாய் மகனே, மகளே. இயேசுவின் கரம் உன்னை தொடுகிறதை பார்க்கிறேன், செத்த உறுப்புகள் உயிரடைதை காண்கிறேன். இயேசு நாமத்தில் வியாதி சுகமாகட்டும். ஹீல் இன் ஜீசஸ் நேம். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். இதுவரைக்கும் நீங்க பார்க்கல, இந்த ஆண்டு பார்ப்பீங்க. இயேசு நாமத்தினாலே வாக்குத்தத்தை உரிமையாக்குறோம், சத்துருவை காலிக்கீழ போட்டு மிதிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், தரைமட்டம் தாழ்த்துகிறோம். நாங்கள் செருக நீர் பெருக இயேசுவின் மூலம் கேட்டுவிடுற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day. நினைச்சு பார்க்காத அற்புதம் நடக்கும். ஆமென்.